இன்றைய வேதவசனம் செப்டம்பர் 4 வேதத்துல ஆதியாகமம் 32 அதிகாரம் 26வது வசனத்துல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். சோ இந்த வார்த்தை யார் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. சோ யாக்கோபு ஏசாக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு, வந்துட்டு இருக்காரு. சோ அவரோட மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே அனுப்பிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நேரத்துல தனித்து ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ யாக்கோபு நெருக்கமான இந்த சூழ்நிலைகள்ல மனுஷங்களோட உதவியோ இல்லைன்னா அவரோட ஞானத்தையோ அவர் என்ன பண்ணலைன்னா பயன்படுத்தலை. யாருடைய பாதத்துல போய் விழுந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டருடைய பாதத்துல போய் விழுறாரு. ஸோ அந்த நெருக்கமான சூழ்நிலைகள்ல அவர் ஆண்டருடைய பாதத்துல போய் விழுந்து நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கேட்கிறத பாக்குறோம். சோ நம்மளோட நெருக்கமான சூழ்நிலைகள்ல, கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்ம யாரை தேடுறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்ப்போம். சோ நண்பர்களையா, இல்லைன்னா கூட இருக்கிறவங்களையா, இல்லைன்னா நம்மளுடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ நம்ம மற்றவர்களை தேடுறதோ இல்லைன்னா நம்மளுடைய சுய ஞானத்தை நம்ம பயன்படுத்துறதை விட ஆண்டவருடைய பாதத்துல போய் அமர்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட நெருக்கமான நேரத்துல, நெருக்கமான காலங்கள்ல ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. எப்படி யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில காணப்படுற நெருக்கங்களையும் மாற்றி நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க. Thank you. Have a fantastic day.